என்னடா அப்போ பாருங்க, நான் 5 ஜபத்தை எடுத்துன்னு வந்துக்கிறேன். டைம் சரியா போயிடுச்சு 3 ஜபத்துக்கு. இன்னும் 2 ஜபம் சூப்பர் ஜபம், நடந்து ஜபம். அதனால நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்னொரு ஜபம் நீ அப்படியே கீழே குஞ்சிக்கினே பண்ணலாம் ஜபம். நான் 5 ஜபம் எடுத்துன்னு வந்தேன் நான். இல்லையா? ஏன்னா சில பேர் சொன்னேன், எங்க ஐயா முட்டிக்கால் போடுறது, என் முட்டியே வலிக்குது ஐயா அப்படின்னு. சரிம்மா, நீ கை உயர்த்தி ஜபம் பண்ணு. இல்லையா? எங்க ஐயா கை உயர்த்தி தோள்பட்டெல்லாம் வலிக்குது ஐயா. சரிம்மா, நீ அந்த விண்ணப்பத்தையே சொல்லிக்கினே டெய்லி ஒரே கதையை அந்த காரியம் முடிகிற வரைக்கும் சொல்லிக்கினே வீடு கட்டணும், ஃபினிஷ் பண்ணணும் சீக்கிரமா ஆண்டவரே அப்படின்னு சொல்லிக்கினே. ஹல்லேலூயா அப்படின்னு. இப்போ 3வது ஜபம் 4வது ஜபம் என்ன தெரியுமா சொல்ல வந்தேன் நான்? குனிஞ்சி பண்ற ஜபம். எலியா பண்ணாரு பாருங்க. கர்மேல் பர்வதத்துல ஏறி மேகம் வரணும், மழை பெய்யல. நல்லா யோசனை, ஷார்ட்டா சொல்லிடுறேன், முடிக்க போறேன். 3.5 வருஷம் மழை இல்லை, இப்போ மழை வேணும். எலியா ஜபம் பண்றாரு. கர்மேல் பர்வதத்தை ஏறி கொடுக்குற வேலைக்காரனை சொல்றாரு, மேகம் அதெல்லாம் தெரிதானே. அவன் 7 தடவை போய் பார்த்துட்டு, ஒரு மேகம் தெரியல, சும்மா மேகத்தை பாருன்னு 7 தடவை அனுப்பின்னு கிடக்குறாரு. 7வது முறை போய் பார்த்துனா, சார் மனுஷனுடைய உள்ளம் கை இருக்குதே, அவளுண்டு ஒரு மேகம் சமுத்திரத்தின் வழியா தெரிஞ்சு சார், டக் பண்ண மூட்டையை கட்டி போலாம், பெரிய மழை அடிக்க போகுதுன்னு. என்னடா அது, உள்ளங்கை மேகத்துக்கு பெரிய மழையா அப்படின்ற மாதிரி. ஹல்லேலூயா. சிறு துளி. அப்பவே இது இந்த வார்த்தையை வச்சுதான் சொல்லியிருக்கிறாங்க. சிறு துளி பெருவல் என்ற சின்ன மேகம் பெரும் மழையின் இறைச்சல் சத்தம் கேட்டுச்சாம்பரம். அப்போ பேக் பண்ற எப்படி அந்த ஜபம் பண்ணி அந்த மழை வந்ததுன்னா, தான் எலியா தன்னுடைய முகத்தை தரையில பட்டு குனிஞ்சு ஜெபம் பண்ணணும். என்னால உட்காந்து ஜெபம் பண்ண முடியல, முட்டிக்கால் போட்டு ஜெபம் பண்ணல, கை ஊற்றி பண்ண முடியலனா குப்புற கவுந்துரு. அல்லேலூயா. குப்புற வணங்கி மூஞ்ச கீழே வச்சு தரையில ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஜபம். 4வது ஜபம் சொல்ல வர பாருங்க, நடந்த ஜபம். என்ன ஜபம்னா, இஸ்ரவேலுக்கு ஜனங்களுக்கு முன்னால எரிகோ கோட்டை பட்டணம் அடைக்கப்பட்டது, அடைப்பாயிட்டு, ஓப்பன் பண்ண முடியல, ஜனங்க போக முடியல. அடைப்புனா தடை நீங்கிறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, 6 நாள் அந்த எரிகோவை சுத்தி நடந்து வந்தாங்க. 7வது நாள் 7 முறை சுத்தி வந்தாங்களாம். அப்போ 6ம் 7ம் 13 முறை அந்த கோட்டை இடிகிற வரைக்கும் சுத்தி நடந்து ஜெபம் பண்ணலாம். சோத்திரம் பண்ணாங்கிறாங்க. சோத்திரம் ஆண்டவர். அந்த மாதிரி நீ நடந்தாவது ஜபம். மொட்டை மாடி இருந்தால் மொட்டை மாடியில் நடந்துக்கினே ஜபம் பண்ணு. இல்லை அப்படி இந்த பக்கம் தெருமணியா போறியா, நடந்துக்கினே ஜபம் பண்ணு. இந்த பக்கம் போறியா, இல்லை வயக்காட்டுக்கு போறியா, நடந்துக்கினே ஜபம் பண்ணு. இவ்வளோ விதமான ஜபங்கள் செய்தவர்கள்லாம் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் சொல்றேன், டெய்லி ஒரே காரியத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லிக்கினே இரு. அந்த காரியம் முடிகிற வரைக்கும், கல்யாணம் நடக்கிற வரைக்கும், மாப்பிள்ளை கிடைக்கிற வரைக்கும், வீடு கட்டுற வரைக்கும், நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும், நல்ல ஒரு ஆசீர்வாதமா நீ வாழ்ற வரைக்கும், உன் காரியம் எதுவோ அது கை கூடுற வரைக்கும் ஒரே காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணு. அப்படி இல்லையா, கையை உயர்த்தி அந்த காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணு. அப்படி இல்லையா, முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணு. அப்படி இல்லையா, நடந்துக்கிட்டாவது ஜெபம் பண்ணு. அப்படி இல்லையா, உன் முகம் தரையில படுற மாதிரி குப்புற குனிஞ்சாவது ஜபம் பண்ணு. இப்படி ஜபித்தவர்கள்லாம் சரியான வெற்றி, சரியான ஆசீர்வாதம். அதனால தான் சொல்றேன், உன் வாழ்க்கையில ஏன் ஜபத்துக்கு வெற்றி கிடைக்கல, ஏன் பதில் கிடைக்கணும், நீ இந்த மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி விதத்துல செஞ்சு பாருங்களேன், நிச்சயமா உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில வெற்றியை தேவன் கொடுப்பார். அதனால தான் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ணுங்க. எல்லாரும் கண்களை மூடி ஜபம் செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜபத்தின் மூலமா வெற்றி பெற்றவர்கள் ஏராளமா நான் காட்டின பாருங்க. 5 விதமான ஜபத்தின் மூலமா வெற்றி பெற்றவர்களை காட்டியிருக்கேன். ஏன் உன் ஜபத்துக்கு மட்டும் வெற்றி வர மாட்டேங்குது? இந்த 5ல நீ ஏதாவது ஒண்ணு ஒழுங்கா செய்றியா? கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி, கண்களை மூடி எல்லாரும் ஜப நிலையில இருக்கும். கொஞ்சம் யோசனை பண்ணிங்க. 5 டைப் ஆஃப் பிரேயரை சொல்லியிருக்கிறேன், 5 விதமான ஜபத்தை சொல்லியிருக்கிறேன். ஏன் உன் ஜபத்துக்கு இன்னும் பதில் கிடைக்கலன்னா, நீ ஒன்று தொடர்ந்து அதே அந்த காரியம் முடிகிற வரைக்கும்மா, வீடு கட்டணுமா, அது கட்டி முடிக்கிற வரைக்கும் நீ அந்த ஜபத்தை விடாத, தினமும் பண்ணினே இரு. அநீதி உள்ள நியாயாதிபதிக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு, அப்பா டெய்லி தொந்தரவு கொடுக்குறா, இது காரியத்தை முடிச்சிடலான்னு சொல்லி அவன் இறங்கி செஞ்சான். அது வேலையை முடிச்சு விட்டான். அது மாதிரி நீ டெய்லி சொல்லி, மாப்பிள்ளை கிடைக்கலையா, டெய்லி ஜபம். கல்யாணம் நடக்கணுமா, டெய்லி அதையே சொல்லி பண்ணு. டெய்லி சோறு துண்டுற மாதிரி, டெய்லி தண்ணி குடிக்கிற மாதிரி, டெய்லி அந்த ஜபத்தை பண்ணிக்கிட்டே. தாவீது பண்ண ஒரு ஜபம், சூப்பர் ஜபம். ஆலயம் தேவனுக்கு கட்டுற வரைக்கும் நான் கட்டில் மேல ஏறி படுக்க மாட்டேன்,
நல்ல சாப்பாடு சாப்பிட மாட்டேன். அந்த மாதிரி ஒரு வைராக்கியம் உனக்கு வரட்டும். அந்த காரியம் முடியிற வரைக்கும் இந்த ஜபத்தை நிறுத்த மாட்டேன். ஒரு வாரம் ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் சோர்ந்து போயிடாது. பண்ணிக்கிட்டே இரு. நான் 14 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறேன். நீயும் பண்ணிட்டு இரு. நிச்சயமா ஒரு நாள் வெற்றி பெறும். அந்த மகளுக்கு 5வது வருஷம் 5 வருஷம் கழிச்சு ஒரு நியாயம் கிடைச்சது போல, லட்சுமி அம்மா அவங்களுக்கு எத்தனை வருஷம் கழிச்சு ஒரு நல்ல பதில் கிடைச்சது போல உங்களுக்கும் நல்ல பதில் கிடைக்கும், நல்ல முடிவுகள் கிடைக்கும். ஒரு ஜபம் உன்னால பண்ண முடியலன்னா, முட்டிக்கால் போட முடியலன்னா பரவாயில்ல, நடந்தாவது பண்ணு. நடந்து பண்ணாத உனக்கு ஒரு வேளை ஹெல்த்தா ஆயிடுவேன். வாக்கிங் ஜபம், பிரேயர் வாக் போட்டேன்னு வச்சு நல்லா சுகமா ஆயிடுவேன். முட்டிக்கால் அப்படி கீழே குனிஞ்சு பண்ணினா அதுவும் உனக்கு நல்ல ஹெல்த்தா தான் மாறும். ஜபம் அது அந்த மாதிரி பண்ணு. முகம் தரையில படுற மாதிரி, முழங்காலில் படிகிற மாதிரி குனிஞ்சு பண்ணு. இல்லை கையை உயர்த்தி, சக்தி தான் கையை உயர்த்தி ஜபம் பண்ணு. ஆண்டவர்